ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். நவம்பர் 15 வெள்ளிக்கிழமை நாளைய தினம் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னாபிஷேக நாள். ஒரு வெற்றிலை, ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி, 3 கிராம்பு மறக்காமல் பூஜை அறையில் இதை செஞ்சுடுங்க. தாறுமாறாக பணம் வரும். உங்கள் குடும்பத்துக்கே கோடி புண்ணியம் வந்து சேரும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பச்சரிசி கிராம்பை வச்சு என்ன பரிகாரம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உலகத்துக்கே சோறு போடக்கூடிய சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடக்கக்கூடிய நாள் தான் இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாள். சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, சோறு சாப்பாடு எந்த இடத்துல கிடைக்குதோ, எந்த இடத்துல நம்மளோட பசியை நம்ம தீர்த்துக்கிறோமோ அந்த இடம் தான் நமக்கு சொர்க்கமாக இருக்குமா. இதுவும் ஒரு அர்த்தம் தான். ஆனால் சிவபெருமானோட லிங்க திருமேனி மேலே விடக்கூடிய ஒரு அரிசி பருக்கையும் ஒரு சோறும் சிவபெருமானாக மாறுமா. அது என்றைக்குன்னு கேட்டிங்கன்னா, ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்னைக்கு நடக்கக்கூடிய அன்னாபிஷேக தினத்தன்னைக்கு தான். ஒரு ஈசனை பார்த்தாலே புண்ணியம். 1,00,000 சாதங்கள் ஒன்றாக சேர்ந்து சிவபெருமான் மேலே அபிஷேகம் செய்யும்போது அந்த ஒரு அரிசி பருக்கையும் சிவபெருமானாக மாறுறாங்கன்னா எவ்வளோ கணக்கான ஈசனை நம்ம தரிசனம் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத நீங்களே நினச்சி பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு நமக்கு சொர்க்கத்தில் இடம் உண்டு. இதையும் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு சொல்லுவாங்க. இவ்வளவு அற்புதங்களை கொண்ட இந்த ஒரு ஐப்பசி பௌர்ணமி நாளில் நாம் நம்ம வீட்டில் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரங்களும் இருக்குது. அதே நேரம் நீங்கள் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு அன்னாபிஷேகத்துக்கு தேவையான சில வழிபாடையும் செய்யலாம். நாளை மாலை பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப பிரகாசமாக இருக்கும். மழை நேரங்களால் மேகமூட்டத்தால் கூட பௌர்ணமி நிலவு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் முக்கால்வாசி பேருக்கு கட்டாயம் நாளை மாலை ஒரு 6-7 மணிக்கெல்லாமே பௌர்ணமி நிலவு முழு பிரகாசமாக தெரியும். சொல்லப்போனால் இந்த பௌர்ணமி நிலவு அப்படிங்கிறது யாருக்குரியது? சந்திர பகவானுக்குரியது. சந்திர பகவான் தன்னோட சாபம் முழுமையாக நீங்க பெற்று, அதுவும் யாரால? சிவபெருமானால் நீங்க பெற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஒரு பௌர்ணமி. சந்திர பகவானுக்கு உகந்த தானியம் என்னன்னு கேட்டிங்கன்னா பச்சரிசி. இப்படி சந்திர பகவான் தன் சாபம் நீங்க பெற்ற இந்த நாளில் அவருக்குரிய தானியமாக இருக்கக்கூடிய அந்த பச்சரிசி மூலயமா சிவபெருமானோட லிங்க திருமேனிக்கு அன்னத்தாலேயே அபிஷேகம் செய்கிறது தான் இந்த அன்னாபிஷேகத்துக்கான முக்கியமான நோக்கமே. அது மட்டும் இல்லை, நம்மளோட வீடும் நாடும் விவசாயமும் செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படிங்கிறத கடைபிடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விரதம், ஒரு வழிபாட்டு முறை இந்த ஒரு அன்னாபிஷேக நாள். உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் அன்னாபிஷேகம் எத்தனை மணிக்கு நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த அன்னாபிஷேகத்துக்கு தேவையான அரிசியை, அந்த அன்னத்தை உங்கள் கையால் வாங்கி கொடுங்க. அதுவும் கட்டாயம் பச்சரிசி தான் வாங்கி கொடுக்கணும். ஏன்னா அன்னாபிஷேகத்துக்கு புழுங்கல் அரிசியை பயன்படுத்த மாட்டாங்க. அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக ஞாபகப்படுத்துறது. நாளைய தினம் கட்டாயம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய படி, ஆழாக்கு, அரிசி பானை, இது மாதிரி எல்லா இடத்துலையுமே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எந்த அரிசியாக இருந்தாலும் அது நிரம்பி வழிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. படி, ஆழாக்கு, அரிசி பானை இது எதுவுமே வறண்டு போகாத மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப கட்டாயம். நாளைய தினம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தன தானியம் எந்த அளவுக்கு செல்வ செழிப்போ நிறைஞ்சிருக்குதோ அதை பொறுத்து இப்போ வரக்கூடிய வருடம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும். சரி, இது எல்லாமே நீங்கள் அன்னாபிஷேக தினத்தன்னைக்கு நீங்கள் எப்போவும் செய்யக்கூடிய ஒரு வழிபாடு. இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த வெற்றிலையை பயன்படுத்தி பச்சரிசி கூட கிராம்பை சேர்த்து இதை மறக்காமல் செஞ்சுடுங்க. மாலை ஒரு 6-7 மணிக்கு பௌர்ணமி முழுநிலவாக காட்சி அளிக்கும் இல்லையா, அந்த நேரத்தில் கட்டாயம் வீட்டில் பூஜை பண்ணுவீங்க. விளக்கேற்றி வச்சுட்டு சிவபெருமான மனசார வேண்டிக்கோங்க. ஒருவேளை வீட்டில் அன்னாபிஷேகம் பண்ணுறீங்கன்னா லிங்க திருமேனிக்கு பச்சரிசி சாதத்தால் நீங்கள் அன்னாபிஷேகம் பண்ணாலும் அதிகபட்சம் 1.5 மணி நேரம் தான் அந்த அன்னாபிஷேகம் லிங்க திருமேனி மேலே இருக்கணும். அது ரொம்ப கட்டாயம். இதுக்கடையில் சின்னதாக ஒரு தட்டில் ஒரே ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க. இதுக்காக நீங்கள் புதுசாக வெற்றிலை பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஏற்கனவே பூஜைக்கு பயன்படுத்தின பழைய வெற்றிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு காய்ந்து போகாத வெற்றிலையாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் இல்லை ஒரு அரை கைப்பிடி பச்சரிசியை போடணும். பச்சரிசியை ஏன் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது நம்ம திரும்பவும் சொல்லிட்டோம். அன்னாபிஷேகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் பச்சரிசி. பௌர்ணமி தினம் சந்திர பகவானுக்கு உகந்த ஒரு நாள், அவருக்கு உகந்த தானியம் இந்த பச்சரிசி. பச்சரிசியை அந்த வெற்றிலை மேலே வச்சு அது மேலே 3 எண்ணிக்கையில் கிராம்பு வைக்கணும். ஏன் இந்த இடத்துல 3 எண்ணிக்கையில் கிராம்பை பயன்படுத்துகிறோன்னா,
3 அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணுக்கும் சிவபெருமானுக்கும் அப்படிப்பட்ட ஒரு தொடர்பு இருக்கு. சிவபெருமான் 3 தெய்வங்கள்ல 3வது தெய்வமா வரக்கூடியவர். கையில 3 சூலங்களை வச்சிருக்கக்கூடிய திரிசூலத்தை கையில வச்சிருக்கிறவர். சிவபெருமானுக்கு நெற்றி கண்ணோட சேர்த்து 3 கண்கள். சிவபெருமான் 3 உலகங்களுக்கும் அப்பாற்பட்டவர். இப்படி 3 அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணுக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதால 3 எண்ணிக்கையில் கிராம்பு எடுத்துக்கிறீங்க. சரி, ஆனால் ஏன் கிராம்பு எடுக்கிறோம்? நாளைக்கு தினம் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஒரு நாள். மகாலட்சுமி தாயார் மொத்தமாகவே ஒரு 108 பொருட்களில் வாசம் செய்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அதுலேயும் இந்த வாசனை மிகுந்த மளிகை ஜாமான்கள் இருக்கு இல்லையா, வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சமையல் பொருட்கள், அதில் தான் மகாலட்சுமி தாயார வாசம் அதிகமாக இருக்குமா, கடாட்சம் அதிகமாக இருக்குமா. ஏலக்காய், பச்சை கற்பூரம், கிராம்பு, இப்படி கிராம்பை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். 3 எண்ணிக்கையில் கிராம்பை அந்த அரிசி மேலே வச்சிடணும். வெற்றிலை அப்படிங்கிறது ஒரு தெய்வ மூலிகை. எல்லா விதமான தெய்வ வழிபாட்டுக்கும் கட்டாயம் நாம் வெற்றிலையை பயன்படுத்துகிறோம். வெற்றிலை அப்படிங்கிறது ஒரு வசிய பொருள். குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் உங்கள் பக்கம் வசியம் செய்யணும்னா தினமும் பூஜை அறையில் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி ஒரு வெற்றிலையை பார்க்க படைச்சிட்டு வாங்க. ஏன்னா அந்த வெற்றிலை அப்படிங்கிறது தெய்வீக சக்தியை வசியம் பண்ணக்கூடிய ஒரு பொருள். இப்படி 3 பொருட்களையும் ஒன்றா சேர்த்து பூஜையில் வச்சுட்டு உங்கள் மனசுக்குள்ளே என்ன வேண்டுதல் இருக்கோ, முக்கியமாக உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விதமான தனதானியம், அரிசி, பருப்பு, எந்த பொருளாக இருந்தாலும் சரி, இது எதுக்குமே எனக்கு குறை வரக்கூடாது. எனக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யாருக்குமே அன்னம் சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்கக்கூடாது. விவசாயம் ரொம்ப செழிப்பாக இருக்கணும். எங்கள் குடும்பத்துக்கு பண கஷ்டம் அப்படிங்கிறதே இல்லாமல் போகணும். வறுமை சுத்தமாக இருக்கவே கூடாதுன்னு சொல்லி சிவபெருமானையும் சந்திர பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் மனசார வேண்டி இப்போ நீங்கள் வச்சுருக்கீங்களே அந்த வெற்றிலை, அதை அப்படியே 2ஆக மடித்து பூஜை அறையிலேயே ஏதோ ஒரு இடத்துல வச்சுடுங்க. இது முக்கியமான ஒரு பொட்டலம். வெற்றிலையில் பச்சரிசியும் கிராம்பியும் சேர்த்து பொட்டலமாக மடித்து பூஜை அறையில் வச்சிடுறீங்க. இதை நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்னைக்கு பழைய வெற்றிலை, பச்சரிசி, கிராம்பு அப்புறப்படுத்திட்டு மறுபடியும் இதே மாதிரி புதுசாக தயார் செஞ்சு வச்சுக்கலாம். அன்றைக்கு வெள்ளிக்கிழமை வருதோ வரலையோ அதை பற்றி கணக்கில்லை. ஆனால் பௌர்ணமி தினம் அப்படின்னு சொன்னாலே அது சிவபெருமானுக்கும் சந்திர பகவானும் உகந்தது. இப்படி வைக்கிறதுல என்ன ஆகும்னா, சந்திர பகவானோட அருள், சிவபெருமானோட அருள், மகாலட்சுமி தாயோட அருள் ஒரு சேர கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது உங்கள் வீட்டுக்குள்ளே எல்லா விதமான நன்மைகளும் தானாக வந்து சேரும். ஒன்று இருக்குது ஒன்று இல்லை அப்படின்னு ஒரு மனக்குழப்பம், ஒரு மன ஏக்கம் இருக்குல்ல, அந்த ஏக்கம்லாம் கொஞ்ச நாளே குறைய ஆரம்பிக்கும். சிவபெருமான் அப்படிங்கிறவர் நம்ம என்ன வரம் கேட்குறோமோ மனமுருகி கேட்டால் அதை அப்படியே வாரி வழங்கக்கூடியவர். அப்பேற்பட்ட சிவபெருமானை அவருக்குரிய அன்னாபிஷேக நாளில் அதே மாதிரி சந்திர பகவானை வணங்கினா சிவபெருமானை நேரடியாக வணங்கின ஒரு பலன் கிடைக்குமா. இப்படி 2 தெய்வங்களோட அருள் ஒரு சேர கிடைக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் எந்த குறையும் இருக்காது. கூடுமான அளவுக்கு மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே சந்திர தரிசனம் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.